வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைனில் போட்டுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரிஃபைஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆரிஃபைஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ். இந்த 3 ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட்டும் ஆரிஃபைஸை எப்படி கால்குலேட் பண்ணணும், என்ன மாதிரியான ஃபார்மாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஓவர்வியூ. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஃபைஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் தென் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆரிஃபைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 டைப்பை மட்டும் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் டைப்பை இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னப்பா இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டில் அங்கங்கே வீடியோஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கே ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி தான். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து நீங்கள் வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டிமோட்டிவேட் ஆகிருக்கலாம். நம்ம வந்து என்ன ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் நிறைய படிக்கணும், ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிமோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம், படிச்சிட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அங்கங்கே நம்ம தொட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரிஃபைஸில் வந்து எட்ஜை பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? எட்ஜை பொறுத்து அப்படின்னா என்ன? ஸோ உங்களுக்கு வந்து ஆரிஃபைஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து ஒரு டேங்க்கில் பாட்டமில் ப்ரொவைட் பண்ணுற ஹோல் தான் ஆரிஃபைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அப்படி தானே? ஸோ அதனுடைய எட்ஜு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? அந்த ஷார்ப்பாக இருக்குங்களா? ஷார்ப் எட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஷார்ப் எட்ஜ்டு ஆரிஃபைஸ்ன்னு சொல்லலாம். இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஆரிஃபைஸில் பெல் மவுத்தோட ஆரிஃபைஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜாக இருக்காமல் உங்களுக்கு வந்து ஸ்மூத் கோவாக இருக்கும். அதாவது ரவுண்டர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து எட்ஜஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த எட்ஜஸை பொறுத்து நமக்கு ஷார்ப் அண்ட் தென் பெல் மவுத்தோட ஆரிஃபைஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து வாட்டர் வெளிவரதை பொறுத்து நம்ம ஆரிஃபைஸை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டிஸ்சார்ஜிங் ஆரிஃபைஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சப்மர்ஜ்டு ஆர் ட்ரானட் ஆரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கிளாஸிஃபிகேஷன்லேயே பார்த்தது இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான், சப்மர்ஜ்டு ஆரிஃபைஸ் ஆர் ட்ரான்டு ஆரிஃபைஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொன்று லார்ஜ் ஆரிஃபைஸ் அண்ட் ஸ்மால் ஆரிஃபைஸ்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். அந்த 2 கிளாஸிஃபிகேஷன் தான் இம்பார்ட்டன்டான கிளாஸிஃபிகேஷன். ஓகேங்களா? ஃப்ரீ டிஸ்சார்ஜிங் ஆரிஃபைஸ் அப்படின்னா என்ன? சிம்பிள். ஓகேங்களா? இந்த ஆரிஃபைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டேங்க்லேருந்து வாட்டரை ஃப்ரீயாக டிஸ்சார்ஜ் பண்ணும் வெளியில். ஓகேங்களா? அட்மாஸ்பியரில் ஃப்ரீயாக டிஸ்சார்ஜ் ஆகும். சிம்பிளான டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதில் நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், சப்மர்ஜ்டு அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சப்மர்ஜ்டு ஆரிஃபைஸ் ஆர் ட்ரான்டு ஆரிஃபைஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த டைப் ஆஃப் ஆரிஃபைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் வந்து லோயர் லெவல், அதாவது ஹையர் லெவலில் இருந்து லோயர் லெவலுக்கு உங்களுக்கு வந்து வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் டயக்ராம் காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். உங்களுக்கு பார்த்தீங்களா அங்கே டயக்ராம் வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து இலிஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபுல்லாக சப்மர்ஜ்டு ஆரிஃபைஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 டைப் இருக்குங்க. சப்மர்ஜ்டில் உங்களுக்கு ஃபுல்லி சப்மர்ஜ்டு, பார்ஷியலாக சப்மர்ஜ்டு. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேங்க் இருக்குங்களா? ஸோ இந்த டேங்க்கில் இருந்து உங்களுக்கு இன்னொரு டேங்க்குக்கு வாட்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஆரிஃபைஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வாட்டர் என்ன ஆகும், இந்த இடத்துல உங்களுக்கு வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ அப்படி டிஸ்சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்து இந்த டேங்க்கில் வாட்டரோட லெவல் பாருங்கள் மேலே இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆரிஃபைஸை அந்த வாட்டர் லெவல் என்ன ஆயிருது, மூழ்கிருதுங்களா? ஸோ அப்போ நமக்கு ஃபுல்லாக அந்த இடத்துல நமக்கு ஆரிஃபைஸ் வந்து என்ன ஆயிருச்சு, சப்மர்ஜ்டு ஆயிருச்சு. வேற 2வது கேஸில் பாருங்களேன், பார்ஷியலாக சப்மர்ஜ்டு ஆயிருக்கு நம்மளுடைய ஆரிஃபைஸ். அதாவது ஃபர்ஸ்ட் டேங்க்ல இருந்து 2வது டேங்க்குக்கு நம்மளுடைய ஆரிஃபைஸ் வந்து வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது வாட்டரோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 2nd டேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன மென்ஷன் பண்ணுது, நமக்கு அந்த ஆரிஃபைஸ் பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஆரிஃபைஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது பாதி மூழ்கி இருக்கும், பாதி மூழ்காது. ஸோ அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பார்ஷியலி சப்மர்ஜ்டு ஆரிஃபைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2க்குமே ஃபார்முலா ரொம்ப முக்கியம். டிஸ்சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணுறது ஃபுல்லாக சப்மர்ஜ்டு ஆரிஃபைஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் த டிஸ்சார்ஜ் ஒன்று, அண்ட் தென் பார்ஷியலாக சப்மர்ஜ்டு இருந்துச்சு அப்படின்னா டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
சரி ஓகேங்க. ஸோ ஃபுல்லாக சப்மெர்ஜ்டாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இதுதான். CD இன்ட்டு ஸ்மால் a இன்ட்டு √2gh. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்களா? ஓகேங்களா? CD இன்ட்டு a இன்ட்டு √2gh. இல்லை a அப்படிங்கிறது ஆரிஃபேஸ் உடைய ஏரியா. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து பார்ஷியலாக சப்மெர்ஜ்டு. ஸோ இது அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற 1 மார்க். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா பேஸ்டில் உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. பார்சியலாக சப்மெர்ஜ்டு ஆகிருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஆரிஃபேஸில் டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு Q1 + Q2ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு பாதி ஆரிஃபேஸ் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு சப்மெர்ஜ்டு ஆயிருக்கு, பாதி ஆரிஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்மெர்ஜ்டு ஆகலை. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்து 2 ஃப்ளோவாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஃப்ளோ அப்படிம்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல வாட்டர் இருக்காது. சரிங்களா? அண்ட் தென் அது ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல சப்மெர்ஜ்டு ஃப்ளோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 ஃப்ளோ வந்து இருக்கிறனால அந்த 2 ஃப்ளோவோட டிஸ்சார்ஜ் நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஒரு 2 தடவை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, Q1 அப்படின்னா எனது ஃப்ரீ ஃப்ளோடைய டிஸ்சார்ஜ் நத்திங் பட் CD இன்ட்டு B இன்ட்டு H2 மைனஸ் H இன்ட்டு √2gh. ஓகேங்களா? ப்ளஸ் உங்களுக்கு Q2 அப்படிங்கிறது 2/3 ஆஃப் CD இன்ட்டு B இன்ட்டு √2g இன்ட்டு H⁻³ மைனஸ் H1/3/2. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா ஃபார்முலா வச்சு நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இல்லை H2 அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது பாட்டம் வர இருக்கிற ஹைட்டை நம்ம H2 அப்படிம்போம். டாப் வர இருக்கிற ஹைட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், உங்களுக்கு H1ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் H அப்படிங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு சென்டர் வேற இருக்கிற ஹைட். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு. H அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபார்முலா, அதாவது ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 3 வேல்யூ நம்ம எப்படி சம்மில் இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? H அப்படிங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு ஆவரேஜ். ஓகேங்களா? H2லேருந்து H1 சப்ட்ராக்ட் பண்ணுறது H. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ப்ராப்ளம் போகும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்மெர்ஜ்டு ஆரிஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீணா கான்ட்ராக்டா அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டண்டான டேர்மு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த வீணா கான்ட்ராக்டால் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபார்முலா என்ன, ஆர் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துட்டு வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் அட் வீணா கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வீணா கான்ட்ராக்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டேங்க்ல இருந்து வாட்டர் வந்து இந்த ஆரிஃபேஸ் வழியாக தான் வெளியே போகும். அப்படி தானே? ஸோ இந்த ஆரிஃபேஸோடைய டெப்த் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது டயா. ஓகேங்களா? ஸோ அந்த டயால பாதி தூரம் தள்ளி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அந்த ஃப்ளூயிட் பார்த்தீங்களா, வெளியே போகிற ஃப்ளூயிட்டோடைய ஏரியா குறையும். ஓகேங்களா? நான் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டேங்க்ல இருந்து இந்த வாட்டர் வெளியே போகும்போது ஒரு பாத் எடுத்துக்கும், ஒரு ஷேப் எடுத்துக்கும். அந்த ஷேப்புக்கு பேர் தான் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நல்லா வச்சுக்கோங்க. ஸோ டேங்க்ல இருக்கிற வாட்டர் இந்த ஆரிஃபேஸ் வழியாக வெளியே போகும்போது ஒரு ஷேப் எடுத்துக்கும். அந்த ஷேப்புடைய பேர் தான் ஜெட். ஓகேங்களா? அந்த ஜெட்டோடைய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு கம்மியாக இருக்குதோ அந்த இடத்த தான் வீணா கான்ட்ராக்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஜெட்டோடைய ஏரியா கம்மியாக ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரிஃபேஸோடைய டயாவை உங்களுக்கு பாதியாக குறைச்சிக்கோங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தள்ளி, ஓகேங்களா, டேங்க்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் தள்ளி தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஜெட்டோடைய ஏரியா என்ன ஆகும், உங்களுக்கு பாதியாக குறையும். அதாவது ஜெட்டோடைய ஏரியா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மினிமமாக இருக்கும். ஸோ அந்த மினிமமாக இருக்கிற இடத்துல தான் அந்த பிளேஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வீணா கான்ட்ராக்டான்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ உங்கள் பார்த்தீங்களா, த ஃப்ளூயிட் வந்து கோஸ் ஆன் த கான்ட்ராக்டிங். உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த ஆர்ஃபேஸ் வழியாக போகும்போது அந்த ஃப்ளூயிட் வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? கான்ட்ராக்டாக என்ன ஆகும், கொஞ்சம் குறுக ஆரம்பிக்கும். ஸோ அதை நான் சொன்னோம்ல, ஏரியா குறையும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ஃப்ளூயிட்டோடைய ஷேப் வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எந்த டிஸ்டன்ஸ் வர கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னா ஆரிஃபேஸோட டயால பாதி டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ D/2 அந்த டிஸ்டன்ஸ் வர உங்களுக்கு அந்த ஃப்ளூயிடோடைய ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுகும், கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதான் சொல்கிறாங்க, ஜெட்டோடைய ஏரியா குறையும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்லார்ஜ் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த ஃப்ளூயிடோடைய இது வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம அந்த குறுகிற அந்த பிளேஸ் வர இருக்கிற இதை தான் நம்ம வீணா கான்ட்ராக்டான்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், 1 மார்க்கில் கேட்பாங்க. வீணா கான்ட்ராக்டா அந்த இடத்துல உங்களுக்கு ஏரியா நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதாவது அந்த ஜெட்டோடைய ஏரியா என்ன ஆகும், குறையும், மினிமமாக இருக்கும். பட் ஆனால் வெலாசிட்டி என்னவா இருக்கும் கேட்பாங்க, மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? வீணா கான்ட்ராக்டால் உங்களுக்கு ஏரியா குறையும், வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இன்னொன்று இம்பார்ட்டண்டான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா வீணா கான்ட்ராக்டால் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அந்த ஜெட்டோட வெலாசிட்டி. ஜெட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, அந்த ஃப்ளூயிட்டோடைய ஷேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிம்பிளாக ஜெட் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? அதோட வெலாசிட்டி வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாக்டாக அந்த வீணா கான்ட்ராக்டாக அந்த இடத்துல கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா VTH = √2 × G × H.
ஓகேங்களா, சிம்பிளான ஃபார்முலா. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எய்தர் வந்து ப்ராப்ளம் கேட்பாங்க ஆர்எல்ஸ் இந்த ஃபார்முலாவே உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வேறு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் த லாஸ்ட் கான்செப்ட்ஸ் வந்து இன் ஆர் ஃபேஸில் ஓகேங்களா, தியரி கான்செப்ட்ஸ் ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். இந்த 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆர் ஃபேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டினா என்ன? ஓகேங்களா, ஸோ நத்திங் பட் 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியை ரிலேட் பண்ணுற டேர்மை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். என்னென்ன வெலாசிட்டி? உங்களுக்கு வந்து ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் த ஜெட் அட் வீனா கான்ட்ராக்டா, அதாவது இங்கே பார்த்தீங்களா அந்த வீனா கான்ட்ராக்டால ஜெட்டோட வெலாசிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதனோட வெலாசிட்டி மேலேயும் டிவைடட் பை தியரட்டிக்கல் வெலாசிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைடட் பை தியரட்டிக்கல் வெலாசிட்டி. ஓகேங்களா, ஸோ 2 வெலாசிட்டியை ரிலேட் பண்ணுற டேர்ம், மேலே ஆக்சுவல் இருக்கணும், கீழே வந்து தியரட்டிக்கல் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆக்சுவல் வெலாசிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வின்னு சொல்லிக்கலாம். தியரட்டிக்கல் வெலாசிட்டி தானே நம்ம சொன்ன ரூட் ஆஃப் 2gh. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டில் ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஏஇலையும் உங்களுக்கு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, சிம்பிளான ஃபார்முலா. ஓகேங்களா, சிம்பிளான ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டியோட வேல்யூடைய ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இதனோட வேல்யூ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஃபேஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 0.95 0.99 இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த ரேஷியோ தெரிஞ்சிருக்கணும், ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைட் பை தியரட்டிக்கல் வெலாசிட்டி, அண்ட் தென் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், v டிவைட் பை ரூட் ஆஃப் 2gh அண்ட் தென் இந்த ரேஞ்ச். இந்த 3மே உங்களுக்கு 1 மார்க் தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னது, 2 டிஃப்ரெண்ட் ஏரியாவை ரிலேட் பண்ணுறது. ஸோ ஏரியாவை ரிலேட் பண்ணுறது நல்லா வச்சுக்கோங்க. என்னென்ன ஏரியா, மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜெட்டோட ஏரியா, கீழே பார்த்தீங்கன்னா ஆரிஃபேஸோட ஏரியா. நல்லா வச்சுக்கோங்க, ஏரியா ஆஃப் த ஜெட் டிவைட் பை ஏரியா ஆஃப் த ஆரிஃபேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த எய்தர் வந்து உங்களுக்கு இந்த டெஃபினிஷனாக கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயருக்கு முந்தின இயரில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஜெட் டிவைட் பை ஏரியா ஆஃப் த ஆரிஃபேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனாக கூட உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனோட வேல்யூ. ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷனோட வேல்யூ எது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.61 0.69 இருக்கும். சரிங்களா, அந்த வேல்யூலாம் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே ஆர்ஃபேஸுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.6 0.65 இருக்கும் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் அப்படின்னா 2 டிஸ்சார்ஜ் ரிலேட் பண்ணுறது, மேலே ஆக்சுவல் கீழே தியரட்டிக்கல், அவ்வளோதாங்க. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. நம்ம டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவோமா, கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வச்சு. ஸோ இங்கே நமக்கு ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஆக்சுவல் ஏரியா இன்ட்டு ஆக்சுவல் வெலாசிட்டி, கீழே தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் இருக்குது, அப்போ தியரட்டிக்கல் ஏரியா இன்ட்டு தியரட்டிக்கல் வெலாசிட்டி. அப்போ உங்கள் இந்த இதனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா, உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஏரியாவை ரிலேட் பண்ணுறது இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். இந்த 2 டேர்ம் என்ன சொல்லலாம், 2 வெலாசிட்டி ரிலேட் பண்ணுறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிலேஷன். ஓகேங்களா, இந்த ரிலேஷனை வச்சு கண்டிப்பாக கேட்பாங்க. கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேங்களா, ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரிலேஷன் ஓகேங்களா, ஏதாவது உங்களுக்கு ரிலேஷன் வந்து உங்களுக்கு மாற்றி கேட்பாங்க, கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் எடுத்தோம். ஓகேங்களா, அண்ட் தென் வேல்யூ நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி கான்ட்ராக்ஷனுக்கு 3க்குமே ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் பார்த்தலாமா, நான் இப்போ என்ன சொன்னேன், கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் டிஸ்சார்ஜ். என்னென்ன டிஸ்சார்ஜ், ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் டிவைடட் பை தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் ஓகேங்களா, ஒரு டேங்க் எடுத்துக்கலாம், ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாட்டர் டேங்க்குடைய ஆக்சுவலாக டிஸ்சார்ஜ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நத்திங் பட் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்ன சொன்னேன், எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வெளியே வருது, அப்படி தானே, அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் வெளியே வருது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம், ஒரு வால்யூம் ஆஃப் வாட்டர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ வால்யூம் அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கலாம், ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லலாங்களா. ஸோ அந்த டேங்கோடைய ஏரியா இன்ட்டு டேங்க் அந்த வாட்டருடைய ஹைட்டு டிவைடட் பை டைம். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. தியரட்டிக்கலுக்கும் உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது, a இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g இன்ட்டு h. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு நான் சிம்பிளாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியலனா கூட இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னா நத்திங் பட் அந்த ஏரியா ஆஃப் த டேங்க் இன்ட்டு வாட்டரோட ஹைட். ஸோ வால்யூம் கிடைச்சிடும் டிவைடட் பை டைம் டேக்கன் டிவைடட் பை உங்களுக்கு தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் கூட ஃபார்முலா ஸ்மால் a இன்ட்டு ரூட் ஆஃப் 2gh.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்டோட 4 × YH. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா V × T அண்ட் தென் Y அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா ½ × GT². ஓகேங்களா. எக்ஸ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் காம்பனண்ட், Y அப்படிங்கிறது வெர்டிக்கல் காம்பனண்ட். அந்த வீணா கான்ட்ராக்டால அந்த ஃப்ளூயிட் வந்து டிராவல் ஆன ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், அந்த Y அப்படிங்கிறது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. கொடுக்கல அப்படின்னா இதான் ஃபார்முலா, எக்ஸுக்கு V × T அண்ட் தென் Yக்கு ½ × GT². ஓகேங்களா. அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா கிடையாது. நமக்கு தெரியும் கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு என்ன தெரியும், CC × CV தெரியுமா. ஸோ இது வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஸோ CV டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா மோஸ்ட்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.